என்னடா ஆட்சி, மானத்துக்கு உயிரை விட்ட கூட்டம் கொஞ்சம் கூட கோபப்படாம கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்ல. எத்தனை ஆண்டுகள் மாறி மாறி இவர்கள் திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக. என்னத்தை விட்ட என்ன பண்ண? தொடர்ந்து ஓட்டு போட்ட உதயசூரியன், ரெட்டல, கையி, தாமரை, அது இதுன்னு அவர்கள் வென்றார்கள். நீங்கள் தோற்று போனீர்கள், தோற்று போனீர்கள். என்ன சாதித்தீர்கள்? என்ன சாதித்தீர்கள்? மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில், ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு இருக்கிற கடைசி வலிமை மிக்க கருவி ஆயுதம் வாக்கு. வாக்கு. அதை அநீதி, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பசி பஞ்சம், ஊழல் லஞ்சம், இந்த அநீதிக்கு எதிராக இந்த வாக்கை தூக்குவதற்கு பதிலாக விற்கிறீர்கள், விற்கிறீர்கள் 1500க்கு. ஜனநாயக படுகொலை செய்கிற துரோகிகளாக தேச துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேர்தல் ஆணையம் எழுதி வைக்குது, அதுக்கு 100 கோடிக்கு மேல செலவு. வாக்கை வாக்குக்கு காசு வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம், ஓராண்டு சிறை. எவன் ஒருத்தவங்க கூட சிறையில் இல்ல, ஒருத்தவங்க ஆனா கொடுக்குறான். நம்ம போற போது பறக்கும் படை குறுக்க வந்து நிற்கும். என்ன பண்ணும்? ஒவ்வொரு தடவை திறந்து பார்க்கும். என்னை 3-4 தடவை சொல்லிச்சு, ஏதாவது செலவு காசு இருந்தா அதை வச்சு விடுங்கன்னு சொல்லி. என்ன அந்த தங்கச்சியில கேட்கிறேன், சார் என்ன சார், அண்ணா போன தடவை நான் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன், டியூட்டி என்ன மன்னிச்சுக்கிறேங்க. நான் காசு கொடுக்கப்படுதா இல்லையா? படுது, அது தெரியுது, தடுக்க முடியல. இப்போ உன் மகன் என்ன சொல்றேன், காசு வாக்குக்கு காசை கொடுத்து வாக்கை பறிக்கிறவன் ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறான், கேடுகட்ட பணநாயகத்தை கட்டமைக்கிறான். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்றால் அங்கே மக்களுக்கான சேவை என்பது செத்து போகும். பணத்தை முதலீடு செய்து வெல்லுகிறவனின் லாப தேவைதான் இருக்கும். அப்போ எங்கே இருக்கும் ஜனநாயகம்? எங்கே இருக்கும் மக்களாட்சி? எங்கே இருக்கும் மக்களுக்கான அதிகாரம்? ஏன் இந்த கேள்வி யாருக்குள்ளும் எழ மாட்டேங்குது? அப்ப பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்றால், நானும் என் தம்பியும் எப்படி பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலை இருந்திருக்குமானால் எப்படி காமராஜர் வந்திருக்க முடியும்? எப்படி கக்கன், எப்படி ஜீவானந்தம், எப்படி பெருங்க அண்ணா? அவரே பேசுகிறார். பெருங்க அண்ணா பேசுறதற்கு தட்டிப்பார் வலையொலியில. என்னடா ஆட்சி, மானத்துக்கு உயிரை விட்ட கூட்டம் கொஞ்சம் கூட கோபப்படாம கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்ல. மூளைங்கிற உறுப்பு எதுக்கு? இவர் வந்தா மகளிர் உரிமை தொகை, அது யாரு? கலைஞர் உரிமை தொகை. அவருக்கு என்ன உரிமை? என்ன உரிமை? அவர் தொகையாது. அதுல 1000 5 ஆண்டு முடியும் போது நாடு மக்கள் வளர்ந்துட்டாங்க. அதனால என்ன 2000. ஐயா எடப்பாடி 2000. புதுசா வந்திருக்க தம்பி 2500. உன் மானத்தை ஒரு நாள் ஏலம் விடுறத பார்த்து ரசிச்சு கேவலம் கேவலம். நாங்க வந்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள எதை வைப்ப கீரை, வெண்டைக்காய், காய்கறி, பழம், இதை அதையும் கொடுப்பேன். எங்க அப்பா விவசாயி தான் கொடுப்பேன், வேற ஒன்றும் கொடுக்க முடியாது. மிக்சி கொடுத்தாங்க, எதை போட்டாங்கப்ப? மல்லி, மிளகா, மஞ்சள் தானே. அதை யார் தருவா? அதை யார் தருவா? அது விவசாயி தான்.